அண்மை செய்தியாக பார்த்துரையும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பள்ளிக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விசிக கட்சியினர் அங்கு தகரக்கொட்டையை அமைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிசெல்வம். உடன் பேசலாம். மணிசெல்வம், வணக்கம். என்ன காரணத்திற்காக அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம் பிரியங்கா. ஏற்காட்டில் அரசு பள்ளிக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விடுதலை கட்சியினர் கட்சி கொடி ஏற்றி தகரக்கொட்டையை அமைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்ட போலீசார் தகரக்கொட்டையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அலுவலகம் அருகில் அரசு ஏகல்யா உண்டு விரைவிட பள்ளி இயங்கி வந்தது. இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் அதிகளவில் இருந்ததால் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து கிளியூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 30 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கப்பட்டு பள்ளி கட்டிடம் கட்டும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்காலிகமாக சேலம் காரிப்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உண்டு விரைவிட பள்ளி இயங்கி வருகிறது. ஏற்காட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளியூர் கிராமத்தில் 30 ஏக்கர் நிலத்தை அரசு பள்ளிக்கென ஒதுக்கப்பட்டு அதில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று 10க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தகரக்கொட்டாய் அமைத்து கட்சி கொடி ஏற்றிவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தகவல் அறிந்த தாசில்தார் மற்றும் கல்வி அலுவலர்கள் 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவத்தை விரைந்து சென்று தகரக்கொட்டாயை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றினர். அப்பொழுது விடுதலை கட்சியினர் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அங்கிருந்து 20க்கும் மேற்பட்ட மரத்தை வெட்டி தகரக்கொட்டாய் அமைத்ததால் இது குறித்து வனத்துறையினால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா.